ஹீராக்கு கோவம் வந்துடுது. பலார்னு ஒண்ணு கொடுத்துடுறா. என்னடி நினைச்சிட்டு இருக்க? இஷ்டத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவங்களை இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் மாத்திட்டு இருக்கு அப்படின்னு பலார்னு அடிச்சுட்டு தேவானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல சிமா அக்காக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாங்க. கடைசியா ஹார்பர் பக்கத்துல இருந்துட்டு தன் தம்பியான மிஞ்சுனுக்கு கால் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட நம்ம அக்கா என்னமோ பேசிட்டு இருக்காளே, அவ எங்க இருக்கா ஏது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்ட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒவ்வொரு டெலிபோன் பூத்தா போயிட்டு செக் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா. அப்பதான் சிமாவை டாட்டூ பார்த்திருப்பான், அடிச்ச மயக்கடியை செஞ்சிருப்பான், பேக்ல தூக்கி கொண்டு வந்து ஒரு போட்டை எடுத்துட்டு பேடும் டாட்டூவும் அப்படியே வந்துட்டு கடலுக்குள்ள போயிருந்திருப்பாங்க. அப்ப அவங்களோட அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஹேண்ட் பேக், அவங்க ஐடி, இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னாடிதான் இவ போக வேண்டிய கப்பல் வந்து கமந்து போச்சு. அதுல நிறைய பேர் மூழ்கி போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, அதோட இவ்வளவு சேர்ந்துக்கிட்டும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதனால அப்பவே பேக்ல இருந்து சிமாவை எடுத்து பேடு தான் கடலை தூக்கி போட போயிருப்பான். டேட்டுவும் அந்த போட்டுக்குள்ளதான் இருப்பான். டேட்டை வந்து நான் கொண்டுட்டேன் சிமான்னு தான் சொல்லியிருப்பேன், அடிச்சடியில செத்துருப்பான்னு நினைச்சிருப்பான். ஆனா சிமா சாகல. பேட் கடலை தூக்கி போடுறப்ப கூட விழாம கிரிப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பேடோட கோட்டை பிடிச்சுப்பாங்க. பேடுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஆனா இருந்தாலும் இப்ப சிமாவை தூக்கி போடலன்னா இந்த ஆள் நம்மளையே சேர்த்து தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை தூக்கி சிமாவை போட்டிருப்பாங்க. இப்படி இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அக்கா இந்த டெலிபோன் பூத்ல இருந்து கால் பண்ணாலா என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டே இருந்திருப்பாரு மிஞ்சுன். பாவம், இவருக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கடல்ல ஏதோ ஒரு இடத்துலதான் அவங்க அக்காவை அவனுங்க கடலையும் தூக்கி போட்டானுங்க. சிமா இறந்தும் போயிட்டாங்க. இந்த ஹார்பரையே சுத்தி சுத்தி வந்திருப்பாரு மிஞ்சுன். இவனுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 பேரும் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஆனா அப்ப டேட்டூ பேட் யாருங்கிறது மிஞ்சுனுக்கு தெரியாது. மிஞ்சுன் யாரு என்ன அப்படிங்கிறது அந்த டேட்டுக்கும் பேடுக்கும் தெரியாது. சோ சிமா உயிரோட இல்ல. 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்ப காணாம போனதாக நம்மளோட கடைசியா மிஞ்சுனுக்கு தெரிய வந்ததோ இந்த கடைசி போன் காலோடவே சிமா இறந்து போயிட்டாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு வரவங்க தேயானுக்கு கோவம் வருது, அடிக்கலாம் தான் போறான். ஆனா ஹீரா கையை பிடிச்சுக்கிற ஒரு முடிவோட தான் இருக்கா. சோ செக்ரட்டரி வந்துட்டு தேயான் காதுல குசு குசுன்னு சொல்லுவாங்க, மேடம் வேண்டாம், நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அதனால விட்டுட்டு இத பாரு, இவங்க 2 பேரும் என் ஃபேமிலி, என் அப்பா என்னோட ஹாஃப் பிரதர், நான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றேன் அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தடுக்கிறவங்க 2 பேரையுமே தடுத்து நிறுத்திடுவாங்க. ஆனா நம்மளோட மிஞ்சுனுக்கு தெரியும் சட்ட ரீதியா ஒன்னும் பண்ண முடியாது, அமைதியா தான் இருக்கணும். ஆனா கண்டிப்பா சேர்மேனுக்கு எதுவும் ஆகாது, ஜோகனுக்கு எதுவும் ஆகாது, இப்பொழுதுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா ஏதாவது அப்புறமா பண்ணுவான், ஆனா இப்பொழுதுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீராவே கொஞ்சம் சமாதானப்படுத்திடுவாங்க. அந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு லிஃப்ட் எடுத்துக்கிட்டு கீழே வரலாம் அப்படின்ட்டு தேயான் வர்றப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பா. இந்த சேர்மேன் நல்லா குடிச்சு படுத்து கிடப்பாரு. இது இருக்குங்க ஒரு 11 இயர்ஸ்க்கு முன்னாடி தேயனோட அம்மா கழுத்துல அடிபட்டிருக்கும். என்னடா சவுண்ட் அப்படின்னு கேட்டு தேயான் ஓடி வந்தவ, அம்மா என்னமா ஆச்சு என்னமா ஆச்சு, அப்பா எழுந்திரிங்கப்பா எழுந்திரிங்க, போங்க உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ஐயோ இருமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஐயோ ஏமா என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பார்த்தா அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷன்ல வந்து தெரியும் அவங்க அப்பா எங்கேயுமே போகல, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணல, அங்கே என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது தேயானுக்கு. அதுக்கப்புறமாக தான் தேயான் அந்த இடத்த அப்சர்வ் பண்ணுவா. அப்புறம் தான் அவளுக்கு ஒன்று தெரிய வந்திருக்கும், நம்ம அம்மா அவங்களாவும் வந்து கழுத்தை வந்து அறுத்துக்கிறதுக்காக கண்ணாடியை உடைக்கல, ஆக்சிடென்டும் நடக்கல, நம்ம அப்பா தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அந்த இடத்த அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமாக தான் தெரிய வந்திருக்கும். ஆல்ரெடி அவங்க அம்மாக்கு கழுத்துல வந்துட்டு அடிபட்டு ரத்தம் பொல பொலன்னு போயிட்டு அவங்களால பேசவும் முடியல. சரி சேர்மேன் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல சேர்மேன் சொத்தே கிடையாதுங்க. தேயனோட தாத்தா, தேயனோட அம்மாவோட அப்பா, அவருக்கு சொந்தமானது எல்லா சொத்தும். ஆனா அவருக்கு 2 பொண்ணுங்க. ஒண்ணு வந்து பெரியம்மா நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா பாஸோட அம்மா, இன்னொன்னு தேயானோட அம்மா. பாஸோட அம்மாவுக்கு அவங்க கல்யாணம் பண்ண ஃபேமிலி சரி கிடையாது, பையனும் சரி கிடையாது. ஆனா தேயானோட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சேர்மேன் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர், அதனால எல்லா பொறுப்பையும் கையில் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு ஆண் வாரிசு வேணும், ஆனா ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமாக கண்டிப்பா ஒய்ஃபால பெத்து கொடுக்க முடியாது, இன்னொரு கல்யாணம் பண்ணி ஆண் வாரிசு பெத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு தேயானோட முட்டுக்கட்டையா இருக்காங்க. அதனாலதான் போட்டு தள்ளுறதுக்கான வழியை பார்த்திருக்காரு. சரி எதுக்கு ஆண் வாரிசு வேணும் அவர் நினைக்கிறாருன்னா ஆண் வாரிசு இல்லாததுனாலதான் தேயானோட அம்மா சேர்மேனை கல்யாணம் பண்ணதுனால மருமக பிள்ளையான சேர்மேனுக்கு இத்தனை பொறுப்புகளும் கிடைச்சது. ஒருவேளை நாளைக்கு நம்மளுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா தேயான கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனுக்கு அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு தான் இந்த எல்லா பொறுப்பும் போய் சேரும். அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நாள் இத்தனை வேலையும் பண்ணியிருக்கான். அதனாலதான் தேயான் தான் அப்பாவை ஒரு மனுஷனாவே மதிக்காம இருந்திருக்கான். எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தவ அவங்க அப்பாவை பத்திரமா வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டா. அவங்க அப்பாவுக்கு மயக்க தெளிஞ்சு பாக்குறப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்பொழுதைக்கு உங்களையும் கொல்ல மாட்டேன், அந்த ஜோகனி கொல்ல மாட்டேன், எனக்குன்னு ஒரு டைம் இருக்கு, கம்பெனி பொறுப்பெல்லாம் கையில் வந்ததுக்கு அப்புறமாக தடையும் இல்லாம உங்களை முடிச்சிருவேன் அப்படிங்கிற சமயத்துல முடியாத சமயத்துல கூட அவர் சொல்றாரு என்ன வேணா பண்ணிக்கோ, ஜோகன் பாவம் அவனுக்கு தம்பி, அவன் வந்து உனக்கு உறுதுணையா இருப்பான் அப்படிங்கிறப்போ அப்பனே வேண்டான்ட்டேன், சின்ன தம்பியாவது ஹாஃப் பிரதர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா.
எந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்மேனையும் ஜோகனையும் கூப்பிட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு வர்றதுக்காக நம்ம மிஞ்சோட ஹீரோவை ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, வேற யாருமே வந்து பார்க்க முடியாது. பார்க்கணும்னா தேயான் மட்டும்தான் போய் அவங்க 2 பேரை பார்த்துப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கொடுத்தா இல்லையா பலார்னு ஒன்று, அந்த தடயத்தை மறைக்கிறதுக்காக கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டு தேயான் அதுக்கப்புறமாக அந்த நியூஸ் ஆங்கரை கூப்பிட்டு பேசுறா. அடுத்து என்ன நியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இன்ன வரைக்கும் இந்த நியூஸ் ஆங்கரும் ஹீரோ அவங்க எல்லாம் ஒரே டீம் அப்படிங்கறத தேயானால கண்டுபிடிக்க முடியல. சேர்மேன் இப்படி இருக்கிறதுனால இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியலங்க. சேர்மேனுக்கு ஒரு பையன் இருக்கு, அவன் தான் ஜோகன் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியல. ஸோ சேர்மேனோட பொறுப்புகள் எல்லாம் இப்போ தேயானுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. தேயான் தன்கிட்ட வந்து பார்த்து பேசுனது எல்லாத்தையுமே கூட அந்த நியூஸ் ஆங்கர் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. கடைசியா டேட்டு சாகர தருவாயில கூட அந்த பேடை கண்டுபிடின்னு சொல்லிட்டு நம்ம மிஞ்சுன் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால இந்த பேடை கண்டுபிடிக்கிறதுக்காக 11 வருஷத்துக்கு முன்னாடி சிம்மாவையும் குழந்தையும் இந்த வேர்ஹவுஸ்ல வச்சுதான் இருக்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமாக்க இந்த வேர்ஹவுஸ் பூட்டியே தான் இருக்கும். இந்த டேட்டு தலைமறைவாகிறதுக்கு இந்த வேர்ஹவுஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ பேடும் இங்கே தான் இருக்கான். அதை சென்ஸ் பண்ணி இங்கே வராங்க. இவங்க பேச செய்கிறாங்க. இதை பாரு பேட், உங்ககிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கோம், நீ புரிஞ்சுக்கோ, நீ பண்ண தப்புக்கு கடைசி வரைக்கும் தலைமறைவாக வாழ முடியாது, எங்கள் கூட சேர்ந்து அப்படின்னா நாங்கள் கேட்கறதுக்கான விஷயங்கள் வந்து பதில் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உனக்கு தண்டனை காலம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பேடுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா சேர்மேனே வந்துட்டு இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கிறதாக நியூஸ் எல்லாம் நாள் ஃபோனில் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனாலும் பயமா இருக்கு, உங்களை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குற சமயத்தில் இதை பாரு, எங்களை நம்பல அப்படின்னா அந்த தேயானை நம்பலன்னா உயிரே போயிடும். டேட்டுவை கொண்டதே தேயான் தான். நீங்க போய் சொல்றீங்க. டேட்டுவை பிடிச்சிட்டு போனது ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம். ப்ராசிக்யூட்டர்ஸ் பிடிச்சிட்டு போனாங்கப்பா. ஆனா விசாரணைக்காக இருந்த சமயத்துல வேற ஒரு ஆளை வச்சு அவனை சாகடிக்க ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல் அவன் கிட்டத்தட்ட மரண தருவாயிலிருந்து உயிர் பொழைச்சிட்டு வந்துட்டான். ஆனா அப்பவும் டேட்டுவை போட்டு தள்ளுறதுக்கு அங்க ஒரு ஆளை செட் பண்ணி போட்டு தள்ளினது தேயான் தான் அப்படின்னு நல்லா சொல்றப்போ இப்ப கூட உன் மனசு மாறல. சரி நீங்க போங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம சைட்ல இருந்து பண்ணிட்டோம், இவனுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம கிட்ட வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மிஞ்சுன்னு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக்க தான் பேட் வந்து யோசிப்பான், என்ன என்னமோ சொல்றாங்க, அதை தேயானை நம்ப முடியாதா, டேட்டு வேற உயிரோட இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும், ஒரே குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பேடுக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சீமாவோட பையன் தான் ஜோகன் வேற யாரோட சேர்மனோட பையன். அந்த சீமாவை நாம தான் கொண்டிருக்கோம், கடலை தூக்கி போட்டிருக்கோம். அந்த சீமா மிஞ்சனோட அக்கா அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சேர்மேனி ஜோகனி வச்சிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இவங்களால உள்ள போகவே முடியல. ஆனா அப்படி இருக்க முடியுமா? அதுக்காக தான் இவனும் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா, எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் காரை ஓட்டிட்டு வந்தாரு இல்லையா அந்த அசிஸ்டன்ட், சேர்மனோட அசிஸ்டன்ட், அவருக்கு உயிருக்கு ஆபத்தும் இல்லைங்க, பலமான அடியும் கிடையாது. ஆனா அடிபட்டுக்கு பலமான அடி இல்லை. ஆனா அவர் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, அவரை பார்க்க முடியுது. மிஞ்சுன் போயிட்டு சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, சேர்மேனை காப்பாத்துறதுக்காக சொல்லுங்க அப்படிங்கிறப்ப இவர் சொல்றாரு, எனக்கு தெரியலங்க, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல இருந்து சேர்மேன் வந்ததும் சேர்மேனை கூப்பிட்டு நான் தனி வீட்டுக்கு போனேன். அங்க அவர் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதே கார்ல அவர் கூப்பிட்டுட்டு நான் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஏன்னா அங்கதான் ஜோகன் இருக்கான். ஜோகனை நான் கார்ல ஏத்திட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு. அது வரைக்கும் அந்த கார்ல அந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. இவனா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எப்படியோ நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு போறா, அங்க கிளீன் பண்றவங்க மாதிரி எல்லாம் போறா, எப்படியோ போயிட்டு அங்கங்க பக் செட் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் தேயானோட கனவுல லைட்டா விரிசல் வருது. ஏன்னா தேயான் வந்துட்டு எல்லாரும் ஈஸியா ஏமாத்திடலாம், அப்பா இல்லைன்னா நாம அந்த இடத்துக்கு வந்துருவோம்னு நினைச்சான். ஆனா மத்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க வந்து சேர்மனை பார்த்தே தீரணும், அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் வந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்றேன், ஏன்னா அப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷன் இருக்காரு, டக்குன்னு பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிடுறாங்க. தேயானுக்கு இது மண்டை குடைச்சலா இருக்கு. ஐயோ அப்பாவை பார்க்க விட்டு என்ன ஆகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவுக்கும் மிஞ்சுனுக்கும் இன்னொரு விஷயம் பொறி தட்டுது. அந்த தனி வீட்டுல இருந்தது நம்ம சேர்மேனும் ஜோகன், அந்த அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, அந்த இன்னொரு லேடி நானி இருந்தாங்களே ஜோகனை பாத்துக்கிறதுக்கு, அவளை பிடிச்சி விசாரிக்கணும்னு வந்தா அந்த அம்மா பெட்டி பிடிக்கெல்லாம் கட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்னம்மா அதுக்குள்ள நீ கிளம்பிட்ட? இல்ல போலீஸ் வந்து என்ன விசாரிச்சு முடிச்சுட்டாங்களே, அவங்க விசாரிச்சுட்டாங்க, நாங்க விசாரிக்கணும்ல. தனி வீட்டுல இருந்து சேர்மேன் இங்கிருந்து தான் கிளம்பினாரு. அப்போ அந்த கார்ல சேர்மேனும் போயிட்டாரு, அசிஸ்டன்ட்டும் போயிட்டாங்க. உன்னை தவிர்த்து அந்த காருக்கு ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னா இந்த தனி வீட்டுல ஏதாவது நடந்திருக்கணும். என்ன பண்ண, எங்ககிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு, கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த லேடியை பயன்படுத்த அந்த லேடி ஆக்சுவலா பயந்துடுறா. நான் எதுவும் பண்ணல, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, அந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டு கார் நிக்க வைக்கக்கூடிய அந்த கரேஜோட டோரை மட்டும் ஓப்பன் பண்ண சொன்னாங்க, நான் அது மட்டும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ யாரும் பிரேக் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் உடனே ஆகக்கூடாது, ஜோகனும் அந்த கார்ல ஏறினதுக்கு அப்புறமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பேட் வந்துட்டு தேயானை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தேயான் கேட்பாங்க, உங்களை போலீஸ் தேடிட்டு இருக்கு இல்லையா? ஆமா மேடம். அப்படி எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னதும் ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அந்த மிஞ்சுனையும் ஹீரோவையும் இல்லாம பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா தேயான், அந்த ஆடியோ ரெக்கார்டுது. தேயான் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, 12 வருஷமாக நானும் என் பாஸ் டேட்டு உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கோம், அப்ப நீங்க என்னென்ன ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், மொத்தம் 3 ஃபோன் இருக்கு. ஓ இது எல்லாத்தையும் காட்டி நான் பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ பிளாக்மெயில் எல்லாம் பண்ண வரல மேடம்,
நான் வந்து இந்த மாதிரி ஓடி ஒழியாம நிம்மதியா வாழணும், உயிர் தப்பிச்சு வாழணும், அதுக்காக உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்னை ஈஸியா இங்கேயே முடிச்சு கட்டுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வெளியே ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆதாரத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கிருந்து நான் 30 நிமிஷத்துக்குள்ள போல அப்படின்னா அவனுக்கு எல்லாத்தையும் பப்ளிக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயோனையே மிரட்டி விட்டுட்டு பேட் வந்துருவாங்க. அதுக்கப்புறமாங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க மாதிரி யூனா போயிட்டு அங்கங்கே பக் செட் பண்ணியிருப்பா, கொஞ்சம் சீக்ரெட் கேமராஸும் செக் பண்ணியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கம்பெனிலேருந்து தேயான் கிளம்பி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த ரூம்குள்ளே போகிறான். அங்கே கேமரா செட் பண்ண முடியல, அங்கே வச்சிருக்கிற பக் மூலியமாக உங்களால் என்ன கேட்க முடியுதுன்னா அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்பா உங்களை இப்படி ஹாஸ்பிட்டலில் பார்க்குறப்போ அம்மாவையும் ஹாஸ்பிட்டலில் பார்த்த மாதிரி இருக்கு, கர்மா அப்படிங்கிறது எப்படி திருப்பி கொடுக்குது பாருங்களேன். உங்களுக்கும் அதே நிலைமை வந்துருச்சுல, அம்மாவும் செயல்பட முடியாமல் இப்படிதான் மனவேதனைப்பட்டு கிடந்தாங்க, நீங்களும் அப்படிதானே கிடக்குறீங்க, கிடங்க எல்லாம் சரியா தான் நடக்குது, எல்லாமே என் பக்கம் சாதகமாயிட்டு இருக்குப்பா. அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற சமயத்துல சொல்லிட்டு இவங்க போவாங்க. அப்போ அந்த பையன் ஜோகன் அவன் இன்னசென்ட், அவனை விட்டுரு அப்படின்ட்டு அப்போ கஷ்டப்பட்டு சொல்லுவாரு. தேயான் அதெல்லாம் முடியாது, எல்லாரையும் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாத்தையும் கேட்டதும் ஹீராக்கு எப்படி இருக்கும்? இல்லை அதுக்கு விடவே கூடாது, அவங்கள அதாவது சேர்மேனையும் ஜோகனையும் அங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு அவன் மாத்துறதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணியே தீரணும். எல்லாரும் எப்படி ரிவர்ஸ் சேனல் மூலியமாக லைவ்ல போய் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், அதே மாதிரி நான் தேயான பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கான வேலையில போயிட்டு இருக்கிறப்போ இப்போ அந்த சேர்மனோட செக்ரட்டரி வந்துட்டு ஹெல்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. நம்மளோட மிஞ்சுனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சமயத்துல மிஞ்சுனை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்குன்னு கேட்டா டேட்டு ஹாஸ்பிட்டல் இருந்த சமயத்தில் தானே இறந்து போனாரு, அப்போ வந்து மிஞ்சுன் வந்திருப்பாரு இல்லையா, ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டுவை அட்டன் பண்ண நர்ஸ் வந்து வாக்குமூலம் கொடுத்துருப்பா. அதன் அடிப்படையில் நம்ம மிஞ்சுன் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மிஞ்சுன் எங்க தெரியுமா இருக்கணும், நம்ம ஹீராக்கு ஹெல்ப் பண்ற ரீதியா ஹாஸ்பிட்டல் கிட்ட போகணும். அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. சொல்றாங்க, ஐயோ அங்க இருக்கிற கேமராஸை பாருங்க, என் ஹாஸ்பிட்டலுக்குள்ள சிசிடிவி கேமராஸே இருக்காதா, டேட்டுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமாக தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல. விசாரணையில் இவங்க மாட்டிக்க இந்த பக்கம் ஹீரால இருந்து எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல போயிட்டாங்க. அந்த செக்யூரிட்டிக்கு இருந்தவங்க எல்லாரோட கண்ணையும் மண்ணை தூவிட்டு சேர்மேனையும் சரி ஜோகனையும் சரி இவங்க கூப்பிட்டு வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டாங்க. அப்ப கூட மூணு கேட்கிறாரு சேர்மேன், என்ன கூப்பிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு. ஹீரா இருந்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா நிம்மதியான சாவு கிடைக்கும், ஆனா சாகிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏத்துக்கணும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல போறப்போ ஆம்புலன்ஸை போக விடாம தேயானோட ஆட்கள் எல்லாம் வந்து சுத்த போட்டுடுறாங்க. தேயானும் அங்க வந்து நிக்கிறான். அவ எக்ஸ்பெக்ட் பண்ணதான் ஹீரா பண்ணியிருக்கான். ஏன்னா இங்க ஹீரா வருவா, கண்டிப்பா காப்பாத்துவா அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பக்கு சீக்ரெட் கேமரா இது எல்லாத்தையும் ஆல்ரெடி தேயான் பார்த்துட்டா. இருந்தாலும் இவங்க எவ்வளவு தூரம் போறாங்க, போக விட்டு இவங்களையும் சேர்த்து முடிக்கணும் அப்படிங்கறத தேயானோட பிளான. இப்போ ஹீரோவோட கேங்கு கூட இவரும் சேர்ந்துக்கிட்டாரு. யாரு பேட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து கிம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், அப்படிப்பட்ட அந்த பாவத்துக்கு எனக்கு கண்டிப்பா பிராய்ச்சித்தம் கிடைக்காது, கடைசியில நல்லதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க கூட சேர்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ரீதியாகத்தான் தேயான போய் பார்த்து பிளாக்மெயிலும் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இவங்க கூட சேர்ந்து வந்து ஆட்களை அடிக்கிறதுக்காக பேடும் ஹெல்ப் பண்றாங்க. அப்போ போலீஸ் வருது. அப்பாடா போலீஸ் வந்துட்டாங்கப்பா, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா அண்ட் கேங் நினைச்சா வர்ற போலீஸ் அரெஸ்ட் பண்றது இவங்கள தான், யூனாவை கிம்மா பேட. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி இப்போ இங்க யாரு விக்டிம், யார் அடிச்சிட்டு இருந்தாங்க உங்களுக்கு தான் புரியுமா அப்படிங்கிறப்போ வந்த போலீஸ் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா தேயானோட ஆட்கள் எதுக்கு கண்டுக்கணும், அவங்க யார் அப்புறப்படுத்தணும், ஹீராவோட கேங்க தான் அப்புறப்படுத்திட்டாங்க. இப்போ ஹீரா மட்டும் தான் ஒண்டியா இருக்கா. ஹீரா கிட்ட தான் வந்துட்டு ஜோகன் இருக்கான். ஜோகனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படியே உயிரை கையில பிடிச்சிட்டு ஹீரா பிடிச்சிட்டு இருப்பா. அப்படியே தேயான்னு பார்த்துட்டு அவ ஆட்களை அனுப்புறா, இங்கேயே எல்லாரும் போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு. அவங்க ஷூட் பண்ணலான்னு வர்றப்போ அங்க நம்ம மிஞ்சோன் வந்துட்டாரு. எப்படி வந்தாருன்னு தெரியல, அவரு கையிலும் கன் இருக்கு, ஷூட் பண்றாரு. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, போய் அவங்கள போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீராவையும் சேர்மேனையும் ஜோகனையும் கொல்ல சொல்லிதான் தேயான்னு சொல்றான். அவனுக்கு இன்னொரு அடி எடுத்து வைக்கிறப்ப மறுபடியும் ஷூட் பண்றாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல பயந்தவங்க அவங்களை எதுவும் பண்ணாம விட்டுடுறாங்க. தேயான் கிட்ட வந்து மிஞ்சோன் இருந்துட்டு உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறப்போ, அரெஸ்ட் பண்றீங்களா என்ன, வாயிலேயே சொல்றியா அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, வாரண்ட் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்கிறப்போ அதெல்லாம் வேண்டியது கிடையாது, ஒரு கிரிமினலை அவங்க கிரைம் பண்றப்ப நாங்க அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் தேவை கிடையாதுங்கிறாங்க. அப்படி நான் என்னப்பா கிரைம் பண்ணதை நீ பார்த்தா, இதோ இங்க நடந்துட்டு இருக்கிறது தான், இதுக்கு கேமரா ஆதாரங்கள் இருக்குன்னு பிரஸ் பீப்புள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரெக்கார்டர் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரா பக் செட் பண்ணப்போ இவ சொல்லியிருப்பா இல்லையா, உன்னையும் கொல்லுவேன் ஜோகனையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு தேயான், அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அப்ப கூட தேயான் வந்துட்டு அடிச்சு சொல்றா, இந்த ஆதாரம் எல்லாம் கோர்ட்ல செல்லுபடி ஆகாதுப்பா அப்படிங்கிறப்போ அதை நாங்க பாத்துக்கிறோம், அதுக்கான ஆதாரத்தை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ தேயான் கல்லு மாதிரி நிக்க, அங்கேயும் தன்னோட சேனலுக்கு லைவ் போயிருப்பா ஹீரா. சென்டர்ல போனை செட் பண்ணியிருந்திருப்பா. பாத்தீங்களா இதுதான் என்னோட உண்மையான முகம் அப்படின்னு சொல்ல தேயானுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. தேயானை அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு ஆயிப்போச்சு. சரி மிஞ்சோன் வந்து விசாரணையில தான் இருந்தார், எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா மிஞ்சனோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு தேவையே இல்லாம மிஞ்சூன் மேல பழி போட்டு பொய்யான ஆதாரத்தை நீ சேர்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு
மிஞ்சுன்னு விசாரிச்ச ப்ராசிக்யூட்டரே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் மிஞ்சுனால இங்க வர முடிஞ்சிருந்திருக்கு. பிரஸ் மீடியாவில கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, நியூஸ் 9ஓட அந்த லேடி நியூஸ் ஆங்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்திருப்பாங்க. இங்க இருந்து லைவாவே நியூஸ் சொல்றாங்க. அப்பவே தியானுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாம் கையை மீறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சேர்மேனையும் ஜோகனும் வேற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வேலையை பாக்குறாங்க. அந்த பேட் வந்து தன்கிட்ட இருந்த அந்த ஆதாரத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த அம்மா 12 வருஷமா எனக்கு டேட்டூக்கெல்லாம் என்னென்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு, அது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் அப்ரூவரா மாறிட்டாரு. நம்ம மிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த தேயான் பண்ண ஒவ்வொரு கிரைமையும் அடுக்கடுக்கா வச்சு அவளை பயங்கரமா லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஜோகனும் தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு, ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல தான் அடுத்த ட்விஸ்ட். இந்த தேயான் கூடயே ஒரு அசிஸ்டன்ட் சுத்திக்கிட்டே இருப்பா இல்லையா, அந்த லேடி அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். டேட்டுவை போட்டு தள்ளுறதுக்கான ஆர்டரையும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம சேர்மேனோட கார்ல பிரேக் பிடிங்கி விடுறதுக்கான ஏற்பாடையும் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவ பாட்டுக்கு ஒத்துக்கிறா. அவளை விசாரிக்கிறது நம்ம மிஞ்சனோட ஃப்ரெண்டு தான். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த லேடி அசிஸ்டன்ட் அசராம எல்லாத்தையும் நான் தான் பண்ண பகிரங்கமா ஒத்துக்கிறா. சோ தேயான் மேல இதுக்கப்புறம் விசாரணை நடக்காது. அவ ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, விசாரணை கைதியாவும் இருக்க வேண்டியது கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மிஞ்சுன்னு ஹீரோ என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி நாம போய் சேர்மேனை பார்ப்போம், அந்த மனுஷனோட வாக்குமூலத்தை வாங்கலான்னு பார்த்தா அந்த மனுஷன் அதுக்கு மேல விஷமா இருக்கான். தேயான் என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கிறதுக்காக அவளை காட்டில கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு இவங்க 2 பேருக்கு வெறியா வருது. உன்னையெல்லாம் அவ கொண்டிருக்கணும்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. போறப்போ என் பையன் ஜோகன் அப்படிங்கிறப்போ ஜோகன்கிற பேர் வாயில கூட வரக்கூடாது, என் பையனை நம்ம பக்கத்துல கூட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு மிஞ்சுன்னு வந்துருவாங்க, ஹீரோவும் வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக ஒரு லேடி நர்ஸ் வந்து ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்குமா, அதுல இன்ஜெக்ஷன் போடுவா. என்னது எதுன்னு கேட்கறதுக்கு தேயான் மேடம் தான் சார் போட சொன்னாங்க அப்படின்ட்டு பண்ணுவா. இந்த நர்ஸ் ஞாபகம் இருக்குங்களா, டேட்டூ ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ சுயநினைவுக்கு டேட்டூ வந்ததுக்கு அப்புறமாக இதே மாதிரி ட்ரிப்ஸ்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருப்பா. இப்படி தேயான் மேடம் போட சொன்னாங்க அப்படின்னதும் அவ பாட்டுக்கு அந்த நர்ஸ் போட்டுட்டு போயிட்டா. சேர்மேனுக்கெல்லாம் ஏதாவது பண்ணலாம், கையில இருக்கிறத புடுங்கி ஏறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை வர மாட்டேங்குது. அது விஷமோ என்னமோ தெரியல, அப்படியே ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு கடைசியில அந்த ட்ரிப்ஸ் வந்து ஒரு கையில போட்டிருப்பாங்க இல்லையா, அது புடுங்கி எரிஞ்சிடுறாரு. இந்த பக்கம் அதே லேடி நர்ஸ் அதே இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து ஜோகனுக்கு போட பார்க்க பக்கத்துல தான் இருப்பாங்க. கிம்மு யுனாவும் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இது வந்து மெடிசன், அதை நாங்க ட்ரிப்ஸ்லயே போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒன்னும் சொல்றது இல்லை. ஆனா அந்த இடத்துக்கு தெய்வாதீனமா ஹீரா வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியது கிடையாது, நான் வந்து என் பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போறேன், வேற ஹாஸ்பிட்டல் வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஜோகனோட உயிர் காப்பாற்றப்படுது. அந்த லேடி நர்ஸும் பெருசா ஆர்கியூ எல்லாம் பண்றது இல்ல, ஆர்கியூ பண்ண மாட்டிப்பாளே, அதனால ஓகே மேடம் உங்க இஷ்டம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போகாம வீட்லயே கொண்டு வந்து ஜோகனை வச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஹீரா வந்துடுறா. அப்போ நியூஸ் 9ஓட லேடி ஆங்கர் கிட்ட இருந்து கால் வரும். என்ன ஹீரா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, நான் ஜோகனை வேற ஹாஸ்பிட்டல் வைக்கிற மாதிரி இல்ல, நான் உன்னை பாத்துக்க வேண்டி இருக்கு, ஏதோ ஒரு ஐடியா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கா தேயான். இப்ப தேயானுக்கு வேற அசிஸ்டன்ட். மேடம் நம்ம கிளம்பலாங்களா, டைம் ஆச்சுன்னு சொல்றாங்க. எதுக்குன்னு பார்த்தா இவ பதவி ஏத்துக்கணும் இல்லையா, அடுத்த சேர்மனா இவ பதவி ஏத்துக்கிறதுக்காக ஆசாசியா வந்தாங்க நின்னா. அங்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இல்ல, அதுக்கு பதிலா சென்டர்ல நிக்கிறது ஹீரா. அந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுல மிஞ்சுன்னு இருக்காங்க. நீங்களும் என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயான் கேட்கறப்பதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. எல்லா விஷயத்துல இருந்து தேயான் வெளியே வந்துட்டான். ஏன்னா அதுதான் அந்த லேடி செக்ரட்டரி எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலே. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. பேடும் வந்து ஜெயில தான் வந்துட்டு இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் பண்ண தப்புக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. கம்மியா வேணா தண்டனை கிடைக்கலாமே தவிர்த்து, ஏன்னா கடைசியில வந்துட்டு நல்லவனா மாறிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால. பட் கம்மியான தண்டனையா இருந்தாலும் அனுபவிச்சுதான் தீரணும். அதனால பேட் கிட்ட வந்துட்டு இவர் சொல்வாரு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தேயானோட அசிஸ்டன்ட் வந்து ஏத்துக்கிட்டா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சுன்னு சொல்றப்போ பேட் கேட்டுக்கிட்டே இருந்தவரு, இந்த மாதிரி அவ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கா ஒருத்தங்களை மர்டர் பண்றதுக்கு, அதுக்கான வாக்குமூலத்தை இப்ப நான் கொடுத்தாலும் இது வந்து கணக்குல எடுத்துக்கப்படுமா அப்படின்னு கேட்கிறப்போ கண்டிப்பா எடுத்துக்கப்படும். என்ன எதுன்னு கேட்கிறப்போ பேட் வந்து முட்டி போட்டு பேச ஆரம்பிப்பாரு. மிஞ்சுனுக்கு ஒன்றும் புரியாது. இந்த சீன் பயங்கர எமோஷனா இருந்ததுங்க. எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. சிம்மாவை கொல்லும்படி ஆர்டர் எனக்கும் டேட்டூக்கும் கொடுத்தது இந்த தேயான் தான். அதன்படி நாங்க தான் சிம்மாவை கொன்னு கடலை தூக்கி போட்டோம். அவங்க பேக்ல இருந்தப்போ செத்துட்டாங்கன்னு தான் நினைச்சோம். அந்த பேக்ல இருந்து அவங்களை கடலை நான் தூக்கி போடுறப்போ அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கு, விழுகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அதனால கோட்டை கெட்டியமா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா வேற வழி இல்லாம நான் அவங்களை கடலை தூக்கி போட்டுட்டேன். ஸோ அவங்க கடலை தூக்கி போடுற வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. கடலை விழுந்ததுக்கு அப்புறமாக தான் அவங்க இறந்து போனாங்க. சிம்மாவை கொல்றதுக்கான ஆர்டரை எனக்கும் டேட்டூக்கும் கொடுத்தது அந்த தேயான் தான் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க. வாக்குமூலம் கொடுத்துருக்கிறதுனால தேயானை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஏற்கனவே சொன்னதுனால தான் அவங்க வரல. இதை கேட்டது வருதே தேயானுக்கு கோவம். அவ நேம போட்டு கண்ணாடியால செஞ்ச ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து உடைச்சிட்டு இந்த ஹீராவை குத்தலாம் அப்படின்னு வர்றப்போ கடைசியில் அதை மிஞ்சுன் வந்து வாங்கிப்பாரு. தேயான் அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த குத்துறதுக்காக வந்தா இல்லைங்களா, இதுவும் ஒரு சார்ஜா ஆட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஆனா மிஞ்சுன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு, பதறி போயிடுறாங்க ஹீரா. அப்படியே மிஞ்சுனுக்கு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல
அந்த பேட் வந்து வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு இல்லையா மிஞ்சுன் கிட்ட, அதை மறுபடியும் யோசிச்சு பார்க்கறாருன்னு சொல்ல முடியாதுங்க. அது இவர் நினைவுக்கு வருது. எப்படி இருக்கும், நம்ம அக்காவை இவங்க கொண்டிருக்காங்க, 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அக்கா செத்து போயிருக்கா. அது இப்ப கேட்கறப்போ ஒரு தம்பியா மிஞ்சுனுக்கு எப்படி இருக்கும். பட் இருந்தாலும் அடுத்தடுத்து கேட்கறாங்க, எந்த இடத்துல எங்க அக்காவை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்போ, எந்த இடத்துல அந்த கப்பல் மூழ்கி வந்து ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் போட்டோம் அப்படிங்கிறாங்க. எங்க அக்காவை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்களா அப்படின்னு கேட்கறப்போ, ஆமா நானும் டட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனோம், கடைசியா டெலிஃபோன் பூத்ல இருந்து யாருக்கும் அவங்க கடைசியா கால் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ கேட்க மிஞ்சுனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். கடைசியா அவங்க அங்கிருந்து கால் பண்ணது மிஞ்சுனுக்கு தானே. அதெல்லாம் நினைக்க மிஞ்சுனுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்க அக்காவை தேடி அவர் அங்க போயிருக்காரு. இவனுக்கு 2 பேரும் கடலை அவங்க அக்காவை தூக்கி போட்டுட்டு வர்றப்போ அங்கதான் இவர் வந்துட்டு அவங்க அக்கா வந்து எங்க இருக்கான்னு தேடிட்டு இருந்திருப்பாரு. எல்லாம் இப்ப நினைக்கிறப்போ ஐயோ கொஞ்சம் முன்னாடி போயிருந்த அக்காவை காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே மனசு அடிச்சுக்கும். எல்லாம் இப்ப அவருக்கு ஞாபகம் வருது. அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் சிமாவா தான் காட்டுறாங்க. வயிற்றுல ஜோகனை சுமந்துட்டு இருந்தப்போ தனியா இருந்து என்ன ஆனாலும் சரி இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. யாரோ பண்ண தப்புக்கு குழந்தைக்கு தண்டனை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு காட்ட சும்மா அவங்களோட கல்லறைக்கு ஜோகனை கூப்பிட்டு வராங்க. இதுதான் அம்மாவோட கல்லறைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைவுகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, போட்டோஸ் அதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து ஜோகன் இவங்க தான் உன்னை பெத்தெடுத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை காட்டுறாங்க. வேண்டான்னு உங்க அம்மா விடல, உயிருக்கு மேல உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. உங்க அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜோகனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அபாய கட்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு இவர் தாண்டிட்டாருங்க மிஞ்சுன். பட் இன்னும் ஞாபகம் வரல. அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ சார் வந்து எப்பமா சரியாவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோகன் கேட்கிறப்போ, இதுக்கப்புறம் மிஞ்சுன் சார் நீ கூப்பிடக்கூடாது, உனக்கு வந்து இவர் அங்கிள், உன் அம்மாவோட சொந்த தம்பி, நீ அங்கிள் இருந்தா கூப்பிடணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இதே ஹாஸ்பிட்டல்ல தாங்க அந்த சேர்மனும் இருப்பாரு. அந்த மனுஷன் சாகல. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுன்னு தேயான் தான் போட சொன்னாங்க. அந்த நர்ஸ் சொல்லிட்டு போனதும் அந்த கையில போட்டிருக்கிற அந்த ஐவி எல்லாம் வந்துட்டு எடுத்து விட்டுருப்பாரு இல்லையா, அதனால கொஞ்சமா தான் அந்த பாய்சன் எல்லாம் போயிருக்கும். இப்ப வந்து இவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. பயங்கரமான சீரியஸான கட்டத்துல இருக்காரு. உயிர் பொழைப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல இருக்காரு. இந்த பக்கம் கோர்ட்ல தேயானோட கேஸ் வருது. ஆனா அசால்ட்டா ஹேண்டில் பண்றா. தேயான் சைட்ல இருந்துட்டு இவங்களுக்கு வந்து மென்டல் இல்னஸ் இருக்கு, அதனால இத்தனை பிரச்சனை நடந்து போச்சு, என்ன பண்றோம் ஏது பண்றோம் அப்படிங்கிற கான்சியஸான ஸ்டேஜ்லயும் இல்லாம அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தால 7 வருஷம் மட்டும் சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க. அந்த 7 வருஷத்துலயும் இவங்க அடிக்கடி சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் கேட்கிறப்போ ஹீராக்கெல்லாம் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. தேயான் என்ன பண்ணாலும் அசால்ட்டா தப்பிச்சிட்டோம் பாத்தி அப்படிங்கிற மாதிரி தான் கெத்தா வெளியே வருவோம். அந்த சமயத்துல ஹீராக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து கால் வரும். மிஞ்சுன் கண் முழிச்சிட்டார், நான் எங்க போனார்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னடா ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு வெளியே வந்தான். மிஞ்சுன் வந்திருக்கிறதே கோர்ட்டுக்கு தான், தேயானை பாக்குறதுக்கு தான். தேயான கோர்ட்ல இருந்து 7 வருஷம் தான் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்களே, ஜெயிலுக்கு கூப்பிட்டு போறப்போ தேயான ஒரு மிஷன் நிக்க வச்சு, என்ன தேயான் ரொம்ப ஈஸியா எல்லாத்துலயும் தப்பிச்சிட்டேன்னு பாக்குறியா, மென்டல் இல்னஸ், நர்வ்ஸ் பிரேக் டவுனு, அப்போ நீ வேணுக்கும்னே இவளை ஹீராவை குத்துறதுக்காக அந்த கிளாஸ் பீஸை எடுத்துட்டு வரல, உன்னோட நர்வ்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆனதுனால அப்படி நடந்துருச்சு. அடடா பரவாயில்ல இருக்கட்டும், இங்க நான் வந்தது கோர்ட்டுக்கு வெளியே ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு தான். உங்க அப்பா கோமால இருக்காரு, அடுத்த சேர்மனா இருக்க வேண்டிய நீ மென்டல் இல்னஸ்னால நர்வ்ஸ் பிரேக் டவுனால ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் சிறை தண்டனைக்காகவும் 7 வருஷம் நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அதனால போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாமே உடனே கூடி அடுத்த சேர்மன் யார் அப்படிங்கறத டிசைட் பண்ணும். இப்ப இருக்கிறது ஜோகன் தான். ஜோகன் வயசை கன்சிடர் பண்ணி கண்டிப்பா அவனை சேர்மன் ஆக்க முடியாது. ஜோகனுக்கு இருக்கிற ஒரே ரத்த சொந்தம் நான் தான், அவனோட கார்டியனா நான் இருக்கேன். உங்க அப்பா ஷேர்ஸ் எல்லாம் ஜோகனுக்கு வர்ற மாதிரி கிஃப்டா கொடுக்கற மாதிரி எப்பவோ என் மூலியமாக ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதன் வகையில இப்ப ஜோகன் தான் சேர்மன் அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கான். அதாவது ஜோகனுக்கு தான் எல்லா ஷேர்ஸுமே இருக்கு, அடுத்த சேர்மன் ஆக்குறதுக்கான தகுதியும் இருக்கு. ஆனா அவனுக்கு கார்டியனா நான் இருக்கிறதுனால அந்த எஃப்பி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கப்புறமாக மக்களுக்கு போய் சேர்ந்துடும், சொசைட்டிக்கு நான் கொடுத்துருவேன். அது ஒரு பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கவே இருக்காது. நீ 7 வருஷம் தானே அசால்ட்டா போயிடும், வந்து எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள உனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது. வீடு இருக்கும், கொஞ்சம் சொத்து இருக்கும், அவ்வளவுதான். ஆனா எஃப்பி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காது அப்படின்னு சொல்றப்போ வருதே கோவம் தேயானுக்கு. இப்பதான் தேயான் பிரேக் ஆகி காட்டு கத்துறத நான் பாக்குறேன். அவ கதறா, விடுறதே இல்ல. போலீஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு தேயானை பிடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கான வேன்ல ஏத்தி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சுன் அங்கிருந்து வருவாங்க. மிஞ்சுன் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு முழிப்பு வந்தது, எங்க போனார் ஏது போனார்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க அக்காவோட அந்த அஸ்தியெல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு பார்க்க வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா வந்து பார்த்தா அங்கேயும் வரல. ஆனா இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமாக தான் மிஞ்சுன் அங்க வராரு. அவங்க அக்காவோட போட்டோவெல்லாம் பார்த்துட்டு, அன்னைக்கு நான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும்க்கா, என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அலறாரு. ஹீரோ எங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க, மிஞ்சுன் எங்க போனாருன்னு தெரியல, எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், அவங்க அக்காவோட அஸ்தி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாரான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா மட்டும் லாஸ்ட்டு தேடி போயிருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு சொல்றாங்க. அப்போ முன்னாடி மிஞ்சுன் வந்து நின்றுட்டு, ஹீரா உங்களுக்கு ஒரு புது கேஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ கண்ணெல்லாம் கலங்கிடுது ஹீராக்கு. மிஞ்சுன் நல்லா இருக்காருன்னு பாக்குறதே சந்தோஷமா இருக்கு. உடனே கேஸ் எடுத்துக்க முடியாது மிஞ்சுன், கொஞ்சம் டைம் கொடுங்க.
அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக கொஞ்சம் நாட்கள் போகுது. எல்லாரும் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. இந்த மிஞ்சுனோட ஆஃபீஸில் இந்த ஒரு அசிஸ்டன்ட் தானே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உனக்கு ஓவரான ஒர்க் லோட் இருக்கு, அதனால இன்னைக்கு இன்டர்வியூக்கு ஒரு பொண்ணு வருவா, ரொம்ப பிக்கியா இல்லாம கரெக்டா இன்டர்வியூ பண்ணி அந்த பொண்ணை வேலை கெடு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் யூனாக்கு வந்துட்டு ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணுட்டே இருந்துட்டு இருந்திருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சுட்டு வந்திருப்பா. போகலாம் அப்படிங்கிற மைண்டுக்கு இப்ப வந்துட்டா. அது தெரிய வர்றப்ப கிம் இருந்துட்டு, என்னது 2 வருஷம் ஃபாரின் ட்ரிப் போக போறியா? ஆமா, சும்மா என்ன 1 மாசமா போயிட்டு வர முடியும், நிறைய கண்ட்ரியெல்லாம் சுத்த போறோம் அப்படிங்கிற சமயத்துல இது கிம்முக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா கிம்முக்கு யூனாவை பிடிச்சிருக்கும். கிம்ம ட்ராப் பண்றதுக்காக யூனா போயிட்டு கிஸ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம ஹீராக்காக, அப்ப இருந்தே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். வெளியே காட்டிக்க மாட்டாரு. இப்படி 2 வருஷம் போறாளே அப்படிங்கிற சமயத்துல இவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீ 2 வருஷம் எங்கேயோ தங்கியிருப்ப, சரி நீ போய் சுத்தியெல்லாம் பார்த்துட்டு வா, பட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறப்போ அது எப்படி நீ சொல்லலாம்? சரிடா புலம்பாத, அங்க போ, உனக்கு ஏதோ வந்து போஸ்ட் வந்திருக்கு, என்ன எதுன்னு பாரு அப்படிங்கிறப்போ அதை பார்த்து கிம்முக்கு அதிர்ச்சியா இருக்கு. சரி யூனா இப்போ நீ 2 வருஷம் ட்ரிப்பே போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இவர் இன்னும் மிலிட்ரிக்கு சர்வீஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ நீங்கள் மிலிட்ரி சர்வீஸ்க்கு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆர்டர் லெட்டராக வந்திருக்கு. இதை சொன்னதும் யூனாக்கு சிரிப்பாக தான் வருது. கிம் பாட்டுக்கு எழுந்து வெளியே வந்துடுவாங்க. ஏன்டா கோச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு யூனா என்ன எதுன்னு கேட்குறப்போ இவர் பாட்டுக்கு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாரு. யூனாக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியலடி, எனக்கு உனக்கு 12 வருஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்போ நீ ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன கிஸ் பண்ண, இப்போ ஹீராக்காக அவளுக்காக ஆதாரத்தை கலெக்ட் பண்றதுக்காக என்ன மயக்கிறதுக்காக நீ பொய்யாவே கிஸ் பண்ணியிருந்தாலும் அப்ப இருந்து எனக்கு ஒன்று பிடிச்சி போச்சு. 2 வருஷம் ட்ரிப்புக்கு போறேன், என்னமோ பண்றேங்கிற, பண்ணிட்டு போ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா எனக்காக காத்துட்டு நானும் மிலிட்ரி ட்ரைனிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காதல் நீ ஏத்துக்கிற அப்படின்னா இந்த ரிங்கை நீ கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கோட பாக்ஸையும் கொடுத்துட்டு வந்துருவாரு. இந்த பக்கம் மிஞ்சோட ஆஃபீஸ் ரொம்ப தான் காட்டுறாங்க. சரி மிலிட்ரி ட்ரைனிங்க்கு போறாரு இல்லையா கிம், அசிஸ்டன்ட் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அங்க ஒரு பொண்ணு வரா. நம்ம மிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு இல்லையா, ஒரு புது பொண்ணு வருவா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுவா, ஒழுங்கா இன்டர்வியூ அட்டன் பண்ணி எடுத்துக்கோ, எனக்கு தான் ஒர்க் லோட் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இங்க வர்ற பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க. இந்த கலெக்ஷன் கம்பெனி இருந்தப்போ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல ஒரு பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான் இவ. அந்த பொண்ணு வந்ததுமே இந்த அசிஸ்டன்ட்டை செடியூஸ் பண்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருக்கா. அசிஸ்டன்ட் என்னமோ இந்த பொண்ணு இன்டர்வியூ பண்ற மாதிரி இல்ல, இந்த பொண்ணு தான் அசிஸ்டன்ட் இன்டர்வியூ பண்ற மாதிரி இருக்கு. ஏமா 7 வருஷம் சர்வீஸ் இருக்குங்கிற, 7 வருஷத்துல இத்தனை ஜாப் மாத்திருக்க? என்னங்க கலெக்ஷன் கம்பெனின்னு ஒரே கம்பெனியில் தாங்க நான் வேலை செஞ்சேன். 7 வருஷத்துல அந்த கலெக்ஷன் கம்பெனியோட பேர் தாங்க மாறிட்டே இருந்தது. ஒரே கம்பெனி தாங்க 7 பேர் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேலையெல்லாம் செமையா செய்வாங்க அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு இவருக்கு பாசமும் பிடிச்சி வர போச்சு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வேலைக்கும் எடுத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு இருக்கிறப்போ அசிஸ்டன்டால இயல்பாவே இருக்க முடியல. அதை நம்ம மிஞ்சுனும் நோட் பண்றாரு. மிஞ்சுனுக்கு சிரிப்பு தான் வருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் யூரோப் ட்ரிப் 2 வருஷம் போறதுக்காக யூனா வந்து கிளம்பணும். அது கூட ஒரு பார்ட்டி பண்ணலாம். அதே மாதிரி மிலிட்ரி சர்வீஸ்க்காக கிம் போறாங்க, அதுக்கும் சேர்த்து ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ யூனா கையில நம்ம கொடுத்த ரிங் இல்லை அப்படிங்கறத கிம் நோட்டீஸ் பண்றாரு. நல்லா சீக்கிரம் எழுந்திருக்கணும், கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கிம் வெளியே போறப்போ ஹீரோ சொல்றாங்க, அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கிறது இருக்கட்டும், 12 வருஷம் வித்தியாசம் இருந்துட்டு போகுது, ஊர் உலகத்துல நடக்காதான் அப்படின்னதும் பின்னுக்கவே வந்துட்டு கிம் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற சமயத்துல உன் கையில ரிங் இல்லாதப்பவே உன்னோட பதில் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சியும்னா இதுக்கப்புறம் நீ எனக்கா காத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீ யூரோப் ட்ரிப் போற, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, உனக்கு பிடிச்ச பையனை பார்த்து டேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதடா, கையில தான் ரிங் போட்டுக்கல, இது ஓகேவா, எனக்கு பொதுவாக ரிங் போட்டுக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து செயின்ல கோத்து போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிம்முக்கு இவங்க ரெட் சிக்னல் காட்டிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இங்க உள்ள கட்டினா 3 பேர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரா, மிஞ்சுன்னு, அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட்டுக்கும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் இப்போ புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அந்த பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்துடும். அந்த அசிஸ்டன்ட் இருந்து போனதுக்கு அப்புறமாக ஹீராவும் மிஞ்சுனும் தான் இருப்பாங்களா. நம்ம 2 பேரும் அவங்க வருவாங்கன்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தெரியல. எல்லாருக்கும் ஆளாளுக்கு பேர் இருக்கு இல்லையா, அப்படிதான் நடந்துப்பாங்க. அப்படிங்கிற சமயத்துல சரி ஹீரா, உன்னோட ரிவெஞ்ச் சேனலை இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படியே கண்டினியூ பண்ற மைண்ட் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ கண்டிப்பா வச்சுப்பேன். யார் ஒருத்தங்களுக்கு என் சேனல் மூலியமாக ஹெல்ப் தேவையில்லைன்னு படுதோ அப்போ வரைக்கும் என் சேனல் இருக்கும். இப்போ யாருக்குமே என்னோட சேனல் தேவையில்லை, ஹெல்ப் வந்து தேவையில்லைன்னு படுதோ அப்போ நான் சேனலை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படிங்கிற சமயத்தில் நம்ம மிஞ்சனும் அது வரைக்கும் நானும் கூட இருப்பேன், எப்பவும் பின்னாடியே இருப்பேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. பதறாதீங்க. அதாவது 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அவங்க லவ்வை வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறாங்களாமா. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நல்லாவது கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்காவது புரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்குள்ள வெளியே கிஸ் பண்ணிட்டு இருந்த 2 லவ் பேர்ட்ஸும் வந்துடுறாங்க. கால் பேசுறதுக்கான போன அசிஸ்டன்ட்டும் வந்துருவாங்க. அந்த சமயத்தில் ஹீரோவோட மொபைலுக்கு ஒரு கால் வரும். ஒரு ஸ்கூலோட டீச்சர் கிட்ட இருந்து என்ன கால் வந்திருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி என் கிளாஸ்ல ஒரு பையன் படிக்கிறான், அவனுக்கு வந்து 12 வயசு தான் ஆகுது, அவனை வந்து ஒருத்தங்க தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க, அப்படி அவனை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் அவனை அடிக்கிறாங்க போல் இருக்கு, அவன் உடம்புல நான் காயங்களை நான் பார்த்தேன், அந்த பையன் வந்து கொஞ்சம் வந்து இயல்பா இல்லை, இதை பத்தி அவங்க வீட்டில் பேசலான்னு போனா நீ யாரு என்னன்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க. போலீஸ் கிட்ட போனா ஆதாரம் கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னதும் விடுங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணதும் இதை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. நீங்க எனக்கு தனியாக கிளம்புறீங்க, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ ஹீரோ சொல்றாங்க, இதை பாரு கிம், நாளைக்கு நீ மிலிட்ரி சர்வீஸ்க்கு போகணும், நேரத்தில் எந்திரிக்கணும்,
யூனா நீ வந்துட்டு யூரோப் ட்ரிப்புக்கு வேற போகணும்ல அப்படிங்கிறப்போ யூனா இருந்துட்டு இந்த கேஸுக்காக நான் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. கிம் இருந்துட்டு நான் காலையில் தானே அந்த மிலிட்ரிக்கு நான் போகணும் சர்வீஸ்க்காக, இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு இல்லையா, அதனால நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்கிறாங்க. மின்ஜுன் கேட்கவே வேண்டாம், அசிஸ்டண்ட்டும் ரெடி தான். அப்படியே இவங்க 5 பேரும் கிளம்ப ரிவெஞ்ச் சேனல் இருக்கு, யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அவங்களுக்கு என் சேனல் மூலியமா ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸோட ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்ப. அப்படியே இந்த ட்ராமா இங்கே எண்ட் ஆகுதுங்க. இந்த ட்ராமா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமாக ட்ராமாவோட ரிவ்யூ போர்ஷன், இந்த ட்ராமாலிருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு அந்த போர்ஷன் பார்க்க பிடிக்காது, அப்படி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டோட்டலாக இந்த ட்ராமா வந்து 16 எபிசோடு இருக்குங்க. ஒவ்வொரு எபிசோடும் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஒரே சிட்டிங்கில் உங்களால் பார்க்க முடியாது, ஷெட்யூல் போட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சைடில் இருந்து நான் மஸ்ட் வாட்ச்னு சொல்வேன். ஆனால் மஸ்ட் வாட்ச் யாருக்கு அப்படின்னா, இந்த ட்ராமாவை ரொம்ப டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு தானே தவிர்த்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா என்ன ட்ராமா இது, இந்த பொம்பளை இது இப்போ பண்ணுறத ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சில இடத்துல தோணும். ஸோ டெப்த்தாக இந்த ட்ராமாவில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் இந்த ட்ராமாவை நம்மளால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் இந்த ட்ராமாவை எபிசோட் பை எபிசோடாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாக என்னடா இவ்வளோ விஷயம் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சிருவாங்க. என்னது ஹீராக்கு எப்படி நடந்து போச்சு, அவன் புருஷனை ஹீரா பழி வாங்க போறான், அதுக்கு அவன் இப்படி ரியாக்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே நம்மளுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒவ்வொரு கதை வரும், ஒவ்வொரு கேஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்களா வருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்மேனோடவும் அந்த தெய்யானோடவும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆவாங்க. அதாவது அவங்களால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இடையில ஒரு 11வது எபிசோட்ல இருந்து ஒரு 3 எபிசோட் வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ சுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட் நம்மளுக்கு வரும். பட் நீங்கள் ஓவராலாக பார்த்து முடிக்கிறப்போ அந்த தாட் உங்களை விட்டு போயிடும். எல்லாரோட கேரக்டரையும் கரெக்டாகவும் டெப்த்தாகவும் எழுதியிருந்தாங்க. எந்த ஒரு கேரக்டரும் சும்மா வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா கேரக்டருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கரெக்டாக இருந்தது. இந்த கேரக்டருக்கு இவங்க தான்ப்பா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் இருந்தாங்க. சுமா அப்படிங்கிறவங்க ஃப்ளாஷ்பேக்கில் வர கேரக்டர் தான். அவங்களுக்கு ப்ரெசென்ட்டில் சீனே இருக்காது. அவங்க சீன் எல்லாமே ஃப்ளாஷ்பேக்லேயே தான் இருக்கும். ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டினா கூட அவங்கள காட்டுறப்பவே அச்சோ ரொம்ப பியூரான சோல்ப்பா, இந்த பொண்ணு பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு, ஏன் ஆண்டவன் இப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீலிங்கை கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒன்றும் நிறைய சொத்து பத்தெல்லாம் கிடையாது. வேலைக்கு போய் சம்பாதிச்சு தான் அவங்க தம்பிவே படிக்க வைக்கிறாங்க, அந்த வீட்டையும் பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இவரோட ஃப்ரெண்டு யாரு, மிஞ்சுனோட ஃப்ரெண்டை கூட இவங்க சும்மா தான் படிக்க வைப்பாங்க. அதுக்காக பணம்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. இடையில கூட அதை வந்துட்டு மிஞ்சுன் கிட்ட அவங்க ஃப்ரெண்டே சொல்லுவாங்க, உன் அக்கா என் அக்கா மாறிடா, உன் அக்கா இருந்ததுனால தான் நான் படிக்கிறதுக்கே போனேன், பார் எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரா வந்து சிமாவோட காலேஜ் ஜூனியர். ஹீரா கஷ்டப்படுறா பாவம் இந்த பொண்ணு, அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறப்போ வாய் திறந்து ஹீரா கேட்காமே சிமா கொடுப்பாங்க. ஆனால் சிமா எந்த அளவுக்கு நல்லவங்க, ஆனால் அவங்களால நிம்மதியாக வாழவே முடியல. கடைசியில் அவங்க எப்போ இறந்து போனாங்க அப்படிங்கிறது சிமாவோட சொந்த தம்பியான மிஞ்சுனுக்கே தெரியல. தன் குழந்தை வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை சிமா எடுத்திருந்திருப்பாங்க. சரி, அப்படி பார்த்தா அப்போ சேர்மேன் தான் சிமாவை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, அதனால அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. ஓகே, அப்படியே சேர்மேன் வந்து சிமாவை கண்டுக்கல அப்படின்னா, ஏன்னா அந்த சமயத்தில் தான் இவங்க தேயானோட அம்மா, அதாவது சேர்மனோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க. அப்போ சிமா மேலே இவர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும். கம்பெனியை இவர் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்துடும். மனைவி இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு கூட உறவு வச்சுட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இவரை வந்து கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கெட்ட பேரால இவரோட இடம் அப்படிங்கிறது இவருக்கு இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால தான் சிமா அவர் கண்டுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரரோட ஒரு பெரிய லக்ஸூரியான ஹோட்டலில் சிமா ஒன்னா இருந்திருக்கா அப்படிங்கிற நியூஸ் பரவி சிமா கேரக்டர்லெஸ் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இது சேர்மனுக்கு தெரியாமையா இருக்கும், தெரியும். அதனாலயும் சிமா கிட்ட அவர் அதிகமாக போலன்னு அவருக்கு தெரியுது. ஐயோ நம்ம பேரை வந்து ஜஸ்ட் யூஸ் பண்ணலையே தவிர்த்து சிமா மேலே போடப்பட்ட பழி அப்படிங்கிறது நம்மளை வச்சுதான். நாமளும் சிமா வந்து அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தோம், அதை யாரோ ஒருத்தங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம பேரை வந்து யூஸ் பண்ண விடாம அல்லது யூஸ் பண்றதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம பேரை அவங்க எடுக்கல அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த நிலைமையில நம்ம சிமாவை வந்து எதுவும் பண்ண முடியாது, அவன் எங்கேயும் எப்படி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. சிமா பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு சேர்மேனுக்கு தெரியாது. சேர்மேனுக்கு தெரியப்படுத்துறதுக்கு சிமா முயற்சி பண்ணியிருப்பான். ஆனால் அதுக்கான சான்சஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த தேயான் வந்துட்டு தடுத்து நிறுத்தியிருப்பான். அதுக்கப்புறமாகவும் சிமாவை கண்டிப்பாக சேர்மேன் தேடாம இருந்திருக்க மாட்டார். இந்த பிரச்சனையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமாக கண்டிப்பாக சிமாவை தேட முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிமா தான் அந்த ஷிப்ல போனதுக்கான பேசஞ்சர் லிஸ்ட்ல இருந்திருப்பாங்களே, அந்த கப்பல் தான் கவுந்துடுச்சு இல்லையா. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அந்த பேசஞ்சர் லிஸ்ட்ல சிமாவோட பேர் இருந்ததுனால சிமாவுக்கு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அத்தோட விட்டு இருந்திருப்பாரு.
பட் இது எல்லாம் சீன்ஸா கன்சியூம் பண்ணலைங்க, நாமளா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் டெப்தான நிறைய மீனிங்ஸ் இருந்தது. அதை ஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த டிராமாவை நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம பொதுவா சிலர் வந்து திட்டுவாங்க, நம்ம மேல தப்பே இருக்காது, நம்மளை திட்டுவாங்க, பட் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம பொறுத்துட்டு போவோம், அமைதியா இருப்போம், பல்ல கடிச்சிட்டு நம்ம பொறுத்துப்போம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாம நாம ஒருத்தங்களை திட்டுறப்போ அவங்களும் பதிலடி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த டிராமா. ஹீராவை புருஷன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த ஆள் ஹீரா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, அதுல ஹீரா கர்ப்பம் ஆயிட்டா. இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு ஹீராக்கு விருப்பம் இல்லை. இந்த குழந்தைக்காக வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவன் கிட்ட டெய்லி டார்ச்சர் அனுபவிச்சா. அப்பதான் ஹீராக்கு தோணி இருக்கு, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை சிமாவோட அந்த நியூஸை படிச்சது தப்போ, சிமா அதை பண்ணாலும் இல்லையான்னு தெரியாம நம்ம அவளை அந்த நியூஸை படிச்சிருக்க கூடாதோ அப்படின்னு ஒரு கில்ட். அதனால சிமாவோட குழந்தைய தன் குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறா. தன் ஹஸ்பண்டுக்கே தெரியாம அவன் இது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான். ஆனா அவன் பையனா நினைக்கிறப்ப கூட அந்த பையனையும் போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணி தான் வளர்த்துருப்பான். ஆனா தன் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, சமுதாயத்துல தன் பையனுக்கு நல்ல அந்தஸ்து இருக்கணும், அதாவது ஜோகனுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா இதையும் வந்துட்டு ஹீரா பல்ல கடிச்சிட்டு பொறுத்துப்பா. இல்ல இதுக்கு மேல இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல பையன் வளரக்கூடாது அப்படின்ட்டு கனடா அனுப்பி அங்க படிக்க வைப்பா. அந்த பையன் எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு தெரியவே தெரியாது. ஹீரா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா. ஆமா பொறுத்துக்கிட்டா. கடைசி வரைக்கும் ஹீராவை அவன் அடிச்சு அபியூஸ் பண்ணிருந்தா அதையும் பொறுத்திருந்திருப்பாள் ஹீரானா, கண்டிப்பா பொறுத்திருந்திருப்பா. ஆனா எந்த இடத்துல ஹீராவால பொறுத்துக்க முடியல அப்படின்னா, நம்மளை வாழ்க்கை விட்டு விளக்குறதுக்கு, அவனோட இமேஜ் பாதகம் படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தப்பான பொண்ணு அப்படின்னு நம்ம மேல ஒரு கலங்கத்தை சுமத்தி அவன் வாழ்க்கை விட்டு விளக்கணும்னு பார்த்தான் பாத்தியா. அந்த இடத்துலதான் ஹீராக்கு கோவம் வந்துருக்கும், ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பான். தன்னோட எக்ஸஸ் வந்து தன்னை அடிச்சு அபியூஸ் பண்ணி அவன் அடிச்சு காயப்படுத்தினதுனாலதான் வயதுல இருந்த குழந்தை இறந்து போயிருக்கும். இது எல்லாத்தையுமே கூட ஹீரா வந்துட்டு ஏத்துட்டு இருந்திருப்பா, பல்ல கடிச்சு சகிச்சிட்டு இருந்திருப்பா கடைசியில ஜோகனுக்காக. ஆனா என்னைக்கு தன் மேல ஒரு களங்கத்தை அவன் ஏற்படுத்த பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகத்தான் அவன் அவளுக்காக ஸ்டாண்ட் பண்ணிருப்பா, திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பா. அப்படி திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சது அவனால தாங்கிக்க முடியல. இந்த இமேஜ் போயிடக்கூடாதுன்னு எக்ஸஸ் பண்ண நினைச்சானோ அந்த இமேஜ் போயிடுச்சு. அதே மாதிரிதான் தேயான் ஃபர்ஸ்ட் யார வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சா? சிமாவை. ஆனா சிமாவால எதிர்த்து போராட முடியல. ஏன்னா சிமாவோட நேச்சர் வந்து அது கிடையவே கிடையாது. சிமா நினைச்சிருந்தா ஈஸியா எதிர்த்து போராடி இருக்கலாம், ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்திருக்கலாம், இன்னாரோட குழந்தைதான் நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிமா வேற மாதிரி யோசிச்சா. ஏன்னா அப்படி ஒரு பிரஸ் மீட் வச்சு என் வயிற்றுல வளர்றது சேர்மனோட குழந்தை அப்படி இப்படின்னு சொன்னா சேர்மேனாலே நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறது சிமாக்கு தெரியும். ஏன்னா சிமாவும் ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் தான், இந்த ஃபீல்டுல இருந்திருக்கா, என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது சிமாக்கு தெரியும். தன் குழந்தைக்காக தான் எல்லாத்தையும் அவ சகிச்சுக்கிட்டா. கடைசியில ஹீரா தன் குழந்தைய வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமாக நம்ம எங்கேயோ போய் நம்ம வாழ்ந்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம பையனை பாக்குறதுக்காக நம்ம வருவோம், நிலைமை இங்க மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் கப்பல்ல ஏறி வேற ஏதாவது ஊருக்கு போயிடலாம் நினைச்சிருப்பா. ஆனா அங்கேயும் இந்த தேயான் ஆட்கள் வந்ததுனால அவ கப்பல்ல ஏறாம திரும்பி வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இந்த கப்பல் மூழ்கி போய் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்கன்ட்டு. அப்ப சிமாக்கு தோணுது என்னன்னா, அப்போ நாம வந்து சாகக்கூடாது, இங்கிருந்து போகக்கூடாதுன்னு விதி நினைக்கிறது போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் உடனே சேர்மேனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பா, பாக்ஸ்ல வச்சிருப்பா. அதுல பர்த் சர்டிபிகேட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு பையன் இருக்கு, அந்த பையனுக்கு ஆபத்து இருக்கு, என் ஃப்ரெண்டு வளர்த்துட்டு இருக்கா, அந்த பையனை காப்பாத்தி பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அனுப்பிச்சிருப்பா. ஒரு வேலை சேர்மேன் அந்த உடனே பார்த்திருந்தார் அப்படின்னா சிமா உயிரோடு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை அவர் உடனே பார்க்காததுனாலதான் சிமாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. பொறுமையா எல்லா பிரச்சனையும் அடங்கினதுக்கு அப்புறமாக சேர்மேன் தேடினப்ப கூட அந்த கப்பல்ல போன சிமா இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பிரச்சனையில நடக்கிறப்போ தேயான் இந்த அளவுக்கு பாய்சன் ஆகல. அப்ப அவ சின்ன பொண்ணுதான், ஏதோ காலேஜ் ஏதோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பா. அதனாலதான் நம்ம பொண்ணு தேயான் இந்த அளவுக்கு இறங்குவா அப்படிங்கிற அளவுக்கு சேர்மேனால யோசிக்க முடியல. அது மட்டும் இல்லாம எபிசோட் 1 or 2 கரெக்டா தெரியலங்க, அதுல ஒரு சீன் காட்டுவாங்க. இந்த தேயான் வந்துட்டு எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்ததும் தன் பொண்ணை பாக்குறதுக்காக தன் பொண்ணோட ஆஃபீஸ் ரூமுக்கு சேர்மேன் வருவாரு. அப்போ வர்றப்பவே ஒரு செக்ரட்டரி மூலியமாக காஃபி கொண்டுகிட்டே தான் இவரும் உள்ள வருவாரு. அந்த சமயத்துல டக்குன்னு தேயான் எழுந்து போயிட்டு இன்னொரு டீ பேக் எடுத்து பார்த்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன்ல சேர்மேனை பாக்குறப்போ அந்த சீனை நான் வச்சிருக்கேன். எபிசோட் 1 or 2 தெரியல, நீங்க பாருங்க. அந்த காஃபி கொண்டு வந்து வச்ச செக்ரட்டரிய அப்படியே ஒரு மாதிரி இந்த சேர்மேன் பாப்பாரு. அது அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ஷன்ல வந்துட்டு தேயான் நோட்டீஸ் பண்ணிடுவா. ஏன் அந்த சமயத்துல இந்த டீ தூள் நல்லா இருக்கும், காஃபி வேண்டாம், இதுல டீ போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்மேன் கூட வர்றப்பவே செக்ரட்டரி மூலியமா கொண்டு வந்த காஃபிய தேயான் குடிக்கிறதுக்கு மறுத்துருவா. அதுக்கான காரணம் அவங்க அப்பா மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த இமேஜ்காகவும் நாம வந்து இப்படி எல்லாம் வந்து அந்த எக்ஸஸ்பென்ட் கூட இருந்த வீடியோல வந்ததுனால நம்மளையே கொல்றதுக்காக கூட நம்ம அப்பா இந்த காஃபில விஷத்தை வச்சு கொண்டு வந்திருப்பானோ அப்படிங்கிற டவுட் தான் அவளுக்கு. ஏன்னா தனக்கு ஒரு அடுத்த வாரிசு வேணும், அதை தன் மனைவியால பெத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால மனைவியை கொல்ற அளவுக்கு போயிருப்பாரு சேர்மேன். அதனாலதான் அப்பாவை ஒரு மனுஷனாவே வந்துட்டு தேயான் மதிச்சிருக்க மாட்டான். ஏன்னா இந்த எபிசோட் வரைக்கும் இந்த டிராமா ஃபுல்லாவுமே எந்த ஒரு இடத்துலயும் அப்பா மக 2 பேரும் சுமூகமா உட்காந்து பேசின மாதிரியோ
ஒரு காஃபி குடிச்ச மாதிரியோ சாப்பிட்ட மாதிரியோ காட்டியே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு காஃபி குடிக்கிற சீன், அதுல கூட அவங்க அப்பா கூடவே கொண்டுட்டு வந்த காஃபி குடிக்கவே மாட்டா. இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இன்டெப்தா இருக்குங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா தான் இந்த சீனுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக என்னோட சைடுலேருந்து நான் சொல்கிறேன், வர்த்தான ட்ராமா, மஸ்ட் வாட்ச். கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது, உங்கள் ஃப்ரீ டைமை பொறுத்து டெய்லி ஒரு எபிசோடாக கூட பாருங்கள். எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ட்ராமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், நாம் ஒருத்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போவோம். நம்மளை துரோகம் பண்ணவங்கள, நம்மளுக்கு காயத்தை கொடுத்தவங்கள, தப்பே பண்ணாத நம்மளுக்கு தண்டனை கொடுத்தவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு போவோம். சமயங்களில் நம்ம அவங்கள தப்பாக புரிஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு அவங்க காரணமே இல்லை, ஆனால் நாம் அவங்க தான் காரணம்னு நினச்சிட்டு போகிறோம், அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். அப்படி நம்ம அவங்கள ரிவெஞ்சும் எடுத்துட்டோம். அப்போது யார் மேலே இப்போ தப்பு? நம்ம மேலே. ஏன்னா அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுத்துட்டோம். அப்போ அதுக்கான தடவை நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? எஸ், இது ஹீராக்கும் புரிஞ்சிருக்கு. நம்ம சிம்மாக்கு பண்ணது தப்போ, சிம்மா பண்ணாத தப்பை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோமோ, பேக்ரவுண்ட் செக் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீராக்கு தோணியிருக்கு. அதனால தான் சிம்மாவை தேடி கண்டுபிடிக்க போயிருக்கா. ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே டூ லேட். இவன் வயிற்றுல வளர்ந்த குழந்தையும் ஹீரா பறி கொடுத்துட்டா. சிம்மாவையும் ஹீராவால காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. சிம்மா தனக்கு துரோகம் பண்ணிட்டதாக ஹீரா நினைச்சா. அதனால அவளுக்கு நம்ம பழிக்கு பழிதான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தா. ஆனா அதுக்கு ஹீரா கொடுத்த வேலை அப்படிங்கிறது அந்த ஆங்கர், அதான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டா. அதனால அவன் வயிற்றுல இருந்த குழந்தையும் இழந்துட்டான். ஈஸியா ஒருத்தங்களை வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுனால நாம அவங்க தப்பானவங்க, நம்மளுக்கு இந்த தப்பா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம உடனே நம்பிடக்கூடாது. நம்மளுக்குன்னு கொஞ்சோண்டு அறிவு ஆண்டவன் கொடுத்து வச்சிருப்பாரு இல்லையா, அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த டிராமா மூலியமாக அவங்க சொல்ல வர மெசேஜ். இதுக்கப்புறமாக இந்த டிராமால நான் என்ன எடுத்துக்கிட்டேன், என்ன எந்த விஷயம் பாதிச்சது, நான் எந்த ஆங்கிள் இந்த ஸ்டோரியை பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்றேங்க. நான் மொத்தமாக இந்த கதையை பார்க்குறப்போ ரிவெஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம டைரக்டாக எடுக்கிறதுக்காக ஒரு ரிவெஞ்சுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அது சமயங்களை நம்மளை காலவாரி விட்டுடுது. ஆனால் அடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக நிற்கிறப்போ அது கண்டிப்பாக அப்படி நடக்கிறது இல்லை, சரியான விதத்தில் போய் நடக்குது. அது ஒரு நியாயம் வாங்கி கொடுக்குற மாதிரி போயிடுது. உதாரணத்துக்கு ஹீரா அவ புருஷன் அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவளை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக சில வேலைகள் பார்த்துருக்கா அப்படின்னு தெரிய வர்றப்போ அதுக்காக தனக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பா இல்லையா ஹீரா, இல்லடா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிவெஞ்சுக்காக ஹீரா பயங்கரமாக கஷ்டப்பட்டிருப்பா. ஆஃப்டர் ரிவெஞ்சு கூட ஹீராக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸஸ்பென்ஸ் சும்மா இருக்க மாட்டான், அந்த பையன் என் பையனா, நான் டிஎன்ஏ டெஸ்ட் போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்திருப்பான். ஆனா அந்த ரிவெஞ்ச் சேனல் மூலியமாக அடுத்தடுத்த பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பா ஹீரா. அந்த விக்டிம் பொண்ணு பாஸ் கிட்ட கஷ்டப்பட்டா இல்லையா, அந்த பொண்ணு. அடுத்தது இந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மூலியமாக கஷ்டப்பட்ட அந்த 2 சின்ன பசங்க, மைக்கோட தம்பி. இப்படி அடுத்தவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறோம், சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா போனப்போ ஹீராக்கு அது பாசிட்டிவா தான் போய் சேர்ந்துச்சு. என்னம்மா இது, நீ உன் இஷ்டத்துக்கு பேசுற அப்படின்னு சொல்லாம ஹீராவுக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் தான் கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் ஹீரா கிட்ட வந்து ஹெல்ப்பே கேட்டாங்க. ஹீரா ரிவெஞ்ச் சேனல் மூலியமாக நிறைய பேர் தப்பு பண்றவங்களை எக்ஸ்போஸ் பண்றப்போ அது சரியான முறையில தான் போய் முடிஞ்சதே தவிர்த்து அதுல எந்த ஒரு தப்பும் வரல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, அப்படி நம்மளுக்கு தப்பு பண்ண அந்த பர்சனை போய் நம்ம கேள்வி கேட்கிறப்போ, எனக்கு நீ அந்த வழியை கொடுத்தீலடா அதே வழியை நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அது ரிவெஞ்ச் மாதிரி போகுது. ஆனா அதுவே இந்த பொண்ணுக்கு நீ பண்ண அநியாயத்துக்கு உனக்கு நான் கரெக்டான தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அது ரிவெஞ்சா போகல, அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குற நியாயமா போயிடுது. அதுக்காக நம்மள யார் என்ன பண்ணாலும் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா அது ஹீராவோட லைஃபே ஒரு எக்ஸாம்பிள். ஹீரா சிம்மாவுக்கு பண்ணது அறியாம புரியாம கண்மூடித்தனமா இவன் வேணும் இந்த வேலையை சேர்த்து விட்டுருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதை கேட்டு சிம்மா மேல பொய் பழி போட்டது. அந்த இடத்துல கண்மூடித்தனமா என்ன ஏதுன்னு யோசிக்காம சிம்மா கிட்ட போய் இதை பத்தி எதுவுமே பேசாம என் லைஃப் இப்படி ஆறதுக்கு நீ தானடி காரணம், இருடி உன்னை வச்சு செய்யற அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல சிம்மா பத்தி சொல்லிட்டான். ஆனா சிம்மா அப்படி ஒரு தப்ப பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல சிம்மாவுக்கு நடந்ததே அநியாயம், இது ஹீராக்கு தெரியல. சோ அந்த இடத்துல ஹீரா பண்ணது தப்பு. அதனாலதான் ஹீரோவோட வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சான். ஆனா அவ புருஷன், அதாவது ஹீரோவோட ஹஸ்பண்ட், ஹீராவை டைவர்ஸ் பண்றதுக்காக ஹீரா தப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபேப்ரிகேட் பண்ணி தானே அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ண பார்த்திருப்பான். அந்த இடத்துல அவ புருஷனை ஹீரா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக போனது ரொம்ப சரியான விஷயம். ஆனா அந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஹீராவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பண்ணாத எந்த தப்பையும் ஃபேப்ரிகேட் பண்ணியெல்லாம் ஹீரா வந்து வெளியே கொண்டு இருக்க மாட்டா. யுனாவோட உதவி மூலியமாக அந்த ஆள் வந்துட்டு இந்த தேயான் கூட அஃபேர்ல இருக்கான், 2 பேர் ஹோட்டல்ல ஒன்னா இருக்காங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் தெளிவா உண்மையதான் போட்டு உடைச்சிருப்பா. அதனாலதான் அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிறது நியாயமா போய் முடிஞ்சது, ரிவெஞ்சா போகல. ஏன்னா தப்பே பண்ணாத ஹீரோவை தப்புன்னு சொல்லிட்டு அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் சொல்லிட்டான். ஆனா தப்பு பண்ணவன் சந்தோஷமா இருக்கான். அதை எக்ஸ்போஸ் பண்ணப்போ அது ரிவெஞ்சா போகல, தனக்கான நியாயத்தை ஹீரா கேட்டுக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஸோ ரிவெஞ்சுக்கும் நியாயம் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா ரிவெஞ்ச் அப்படிங்கிறதே எல்லாராலையும் எடுக்க முடியுமானா முடியாது.
கண்டிப்பா ரியல் லைஃப்ல முடியவே முடியாது. இந்த மாதிரி டிராமாலாம் பார்த்து மனசாத்திக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது ஒருத்தங்களை மறந்துடுறது தான். அதாவது நம்மளுக்கு துரோகம் பண்றவங்கள மறக்கிறது. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆகி போகிறது தான் மிகப்பெரிய ரிவெஞ்ச். ஏன்னா நாம ரிவெஞ்சை வந்து காலத்துக்கிட்டையும் கடவுள்கிட்டையும் கர்மா கிட்டையும் கொடுத்துடணும். அது வெயிட் பண்ணும். ஏன் வெயிட் பண்ணும் அப்படின்னா, எப்போ நம்மளுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா, இப்போ ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம மனசார வேதனைப்படுறோம், டெய்லி நினைக்கிறோம், அழுகுறோம், கடவுளே என்ன இப்படி பண்ணிட்டியே, இப்படி ஒருத்தன் வந்து எனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு நீ விட்டுட்டியே, இவளை நீ கேட்டிருக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நம்ம டெய்லி அழறோம். நம்ம என்னென்னமோ அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம டெய்லி லைஃப் பாதிக்கப்படும், நம்ம growth பாதிக்கப்படும், ஹெல்த் பாதிக்கப்படும், மென்டலி டிப்ரெஸ் ஆகும். இது மாதிரி எவ்வளவோ விஷயம் நடக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இதுல இருந்து கண்டிப்பா தாண்டி வந்துருவோம்னா வரணும். அப்படி அந்த இடத்த விட்டு நம்ம வர்ற பட்சத்துல தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலத்துக்கிட்ட கடவுள்கிட்ட கர்மா கிட்ட கொடுத்துருவாங்க. தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்க காலம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த இடத்துல இருந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்காக தான் காலமும் கர்மாவும் தெய்வமும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம அந்த விஷயத்த மறக்கிறோம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்போ நம்ம அதை மறக்கிறோமோ அப்போ உடனே அவங்க நம்மளுக்கு பண்ண துரோகம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து இயற்கை கிட்ட போயிடும், கடவுள் கிட்ட போயிடும். அவரு வந்து நம்மளுக்காக ரிவெஞ்ச் எடுப்பாரு. நாம எந்த அளவுக்கு ஹானஸ்டான பர்சன் அப்படிங்கிறது, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்படுவாங்க. நம்மளுக்கு பண்ண துரோகத்துக்கான ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு வந்து கடவுள் கொடுக்கறத நம்மளை பார்க்க வைப்பாரு. அப்படி இல்லைன்னா கேள்விப்பட வைப்பார். அவ்வளவுதானே தவிர்த்து எனக்கு பண்ண துரோகத்துக்கு எக்ஸாக்டா நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போக முடியாது. ஏன்னா அப்படி போறப்போ சமயங்கள சிமா ஹீரா கதை ஆயிடும். தப்பே பண்ணாத சிமாவை ஹீரா ரிவெஞ்ச் எடுக்க போய் கடைசியில அது நம்மளுக்கு பாவமா வந்து முடிஞ்சிடும். அந்த பாவத்தை நாம சுமக்க வேண்டியதாக போயிடும். அதனால ரிவெஞ்சுங்கிறதுலாம் வேண்டாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கர்மா கிட்டையும் கடவுள் கிட்டையும் கொடுத்துடுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா காலத்துக்கிட்ட கொடுத்துருங்க. யார் யாருக்கு என்னென்ன டிசர்விங்கோ அதை அவங்களுக்கு கொடுக்கறதுல காலம், கர்மா, கடவுள் இவங்களை விட சிறந்தவங்க யாரும் கிடையாது. பட் அட் த சேம் டைம் அடுத்தவங்களுக்காக ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுக்காக நான் போய் நிக்கிறேன் அப்படி நிக்கிறது இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு எப்படி சொல்றது, அதுல வந்து நம்மளுக்குன்னு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. நாம எந்த ஆதாயமும் பார்க்காம அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு, அது வந்து என் கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நம்ம விக்டிம் பக்கத்துல நிக்கிறப்போ அது ரிவெஞ்ச் ஆகாது, அது நியாயம் கேட்கறதாக ஆகும். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த டிராமால இருந்து அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த டிராமால பிடிச்ச கேரக்டர் யாரு, இந்த கதையை நீங்க எந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமால வந்து அடுத்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டியர்ஸ், பாய்.